ஏன் இந்த மலடு தேசத்துல இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, கர்த்தர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளப்பட வேண்டும். பாருங்க, உபாகமம் புத்தகம் 28:4 வாசிப்போம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள். உபாகமம் புத்தகம் 28:4. கற்பத்தின் கனியும் இலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் மந்தமையாகிய பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியாய் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? இந்த மலடும் கர்ப்பம் தடை எதற்கு வருகிறது அதை நாம் பார்க்கும்போது பாருங்க, 28:1 வாசிப்போம், 1-2 வாசிப்போம். இருக்கிற செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையாக வைப்பார். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுது. இப்போ நம்ம கட்டளைகளில் 10 கட்டளை இருக்குது. அது முதலாவது கட்டளை என்ன? வேற தேவர்களை சேவிக்க வேண்டாம் என்பதுதான் முதலாவது கட்டளை. ஆனா அந்த கட்டளையில் தான் மலடுகள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்கே சுருக்கமாக முடிக்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நான் வாசிப்போம். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுகங்களை திருடிக் கொண்டாள். தகப்பனுடைய சுகத்தை திருடிக் கொண்டாள். யாக்கோபு ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தன் உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கிளையாத் மலையை நோக்கி ஓடி போனான். பாருங்க, இங்கே ராகேல் என்பவர் தகப்பன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். நம்முடைய கை பிரயாசத்தெல்லாம் வாங்கி கொண்டான். எல்லாவற்றுக்கும் நம்மளை நஷ்டப்படுத்தி கொண்டான். நமக்கு தானே புரியுது. ஆனாலும் நமக்காக ஒரு தெய்வத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி ராகேல் தங்கள் தெய்வத்தை கொண்டு எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த சொரூபத்தை கொண்டு எடுத்துக்கொண்டபடினாலே அவள் சாபம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாபத்தின் நிமித்தம் அவள் மலடியாயிருந்தாள், கர்ப்பம் தெரிவிக்க முடியாதபடியாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அதே உபாகம புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உபாகம் 7:13. மேல் அன்பு வைத்து ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று தேசத்தில் உன்னை பெருக பண்ணி கர்ப்பக்கனியும் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மாடுகளின் பலனையும் ஆசீர்வதிப்பார். இப்போ 26 வாசிப்போம். அதே 26 வாசிப்போம். ஆபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை கொண்டு போவாயாக. சீ என்று வெறுத்து எதை? அந்த சொரூபத்தை சீ என்று வெறுத்து விக்கிரகத்தை சீ என்று வெறுத்து சொல்லுங்க. அப்படின்னா அருவருப்பை கடுவார், அது சாபத்துக்குள்ளானது. அல்லேலூயா. பாருங்க, இந்த சாபத்துக்குரியானதுதான் இந்த என்ன பண்ணுகிறார், இந்த சொரூபத்தை எடுத்துக்கிறார். இங்கே யாக்கோபு சொல்றார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும்
என்னுடைய தேவன் ஒரே தேவனாக இருக்கிறார் என்று சொல்றார். அப்போ இந்த தேவனெல்லாம் விட்டு எனக்கு ஒரு தேவன் வேண்டும் என்று சொல்லி ஒரு சொரூபத்தை கொண்டு வந்து அங்கே புதைத்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு சாபம் உண்டாயினது. அந்த சாபத்தின் நிமித்தம் அவர் மலடியானார். அவர் பார்க்க இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. நாம கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், தேவனை அறிந்திருக்கலாம், இந்த சாபமான காரியம் செய்யக்கூடாத ஒரு காலம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் இருக்கும் பொழுது ஒரு சாபத்திற்கு அறிகுறியா இருக்கும். பிள்ளை பேடம் மலடியா இருந்தால் அவர் கர்த்தரை நோக்கி அவன் செபிக்கும் பொழுது ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் என்று செய்தி. கர்ப்பத்தை அடைக்கிறது கர்த்தர், அதை திறக்கிறதோ கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை தேடி வந்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவரே தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. புரியாய் கர்த்தராமே இந்த நாளிலும் கூட எல்லா வகையிலும் ஆண்டவரை கர்த்தரை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 12 ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24-34 வரை வாசிப்போமா? சுருக்கமான ஒரு சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தரை அவர் அவரோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வயதுகளாய் அழுத்தப்பட்டு அவருக்கு உண்டானதையெல்லாம் செலவழித்தோம், குணமடையாமல் வருத்தப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தையாலும் தொட்டால் சுத்தமாகவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவரது உதரம் நின்று போயிட்டு அதை வேதனைங்கி ஆரோக்கியம் அடைந்ததை சரீரத்தில் உணர்ந்தார். இயேசு வல்லமை புறப்பட்டதை அதற்கு அறிந்து யார் என்று கேட்டார். நோக்கி கண்டும் தொட்டது யார் என்று பார்த்தார். பயந்து நடுங்கி நின்று உண்மை ஒத்துக்கொண்டார். பார்த்து மகளே, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாய் இருந்தார். இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவராய் இருந்தார். பெரும்பாடுன்னா உதிரம் போக்கு அதிகமாய் 12 வருஷமாய் இருந்து ஒரு நாள் இருந்தாலே ஒரு வழியாயிடும். ஆனா 12 வருஷமாய் இருந்த ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் விற்று எல்லாம் போட்டுவிட்டு இயேசுவை கேள்விப்பட்டு அவர் அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். உடனே அவர் அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறபடினாலே கிட்ட வந்தால் என்ன ஆகும்? அவர் உடல் நாற்றம் அடிக்கும். அதையாலே அவர் பயந்து கொண்டு என்ன பண்ணா, அவர் வஸ்திரத்தையாவது தொட்டுட்டு போயிட்டார். பாப்போம் என்று சொல்லி வஸ்திரத்தை சொல்லும் பொழுது அவர் எல்லாம் பண்ணார், சுகம் பெற்றார் என்று சொல்லி பாருங்க. அவரை தேடி வந்து அவரை நோக்கி வந்து, நீரே கெதி, நீரே ஆண்டவர், நீரே எல்லா ஆசையெல்லாம் வித்துட்டேன் ஆண்டவர், எல்லாவற்றையும் விட்டு போட்டுட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனாலும் விசுவாசம் ஒன்று இருந்தது,
உன் வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சுத்தப்படுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு தொட்ட மாத்திரத்திலே அவர் சுத்தப்படார். இயேசு திரும்பி பார்த்து, மகளே திடன் கொள், நீ விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்படியாகிதான் ஆஸ்திகள் பல இருந்தாலும், ஆஸ்திகள் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை திரும்பி பார்க்கிறதே இல்லை. பணம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, எல்லாருக்கும் இந்த டாக்டர் அந்த டாக்டர், மறுபடியாக இருக்குன்னா குழந்தைக்காக எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் செலவழிக்கிறாங்க. ஆனால் இப்பொழுதும் அது வரவில்லை. ஆனால் கர்த்தர் கர்ப்பத்தை திறக்கிறவர், கர்த்தரை கர்ப்பத்தை அடைக்கிறவருமாக இருக்கிறார். ஆகியாலே இயேசுவை நம்பி ஒரு பொழுது, இயேசுவே எது என்று சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களும் இருக்கலாம், உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் இயேசுதான் உண்மையாகவே அவர் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனாலும் இயேசு ஒருவன் மாத்திரம்தான் அற்புதத்தை செய்ய முடியும். அவரே நல்லவர், அவரே வல்லவராக இருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே கூட என் மகளுக்காக கூட எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பலவுகள் டாக்டரிடத்திலே ஓடினார்கள், செலவழித்தார்கள். ஆனாலும் அவருடைய தாய், அவர் மாமியார் சொன்னாங்க, ஒரு விக்கிரக கோயில் இருக்குது, அங்கே போனால் என்ன பண்ணோம், ஒரு குழந்தை பிறக்கும் அதை சொன்னாங்க. ஆனாலும் இந்த மருமக என்ன சொன்னாரா, குழந்தை எனக்கு ஆண்டவர் தருவார், ஆண்டவர் எனக்கு தருவார், அது எப்போ கொடுத்தாலும் சரி பரவாயில்லை என்று வைராக்கத்தோடு நின்ற போது எல்லா டாக்டரையும் எல்லா கையும் டாக்டர் சொன்னாலும் அந்த பணம் ஆயிரக்கணக்கில் வாங்கின அந்த டாக்டரு ஒரு தமிழ் செல்விக்கு பிள்ளை பிள்ளை வேணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும்னாலும் எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு துக்கமான காரியமாகவும் இருக்கிறது. அதையில அப்பொழுது அவர் மகன் சொன்னாரா, தாய் கிட்ட சொன்னாரா, எனக்கு எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கட்டும், அதை பற்றி கவலை, ஆனால் கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு இருந்தார். இன்றைக்கு 7வது மாதமாக 9 வருஷங்களுக்கு கடந்த பிறகு கர்த்தர் என் மகளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஒரே சாப்பிட்டு நிற்கணும். எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் கர்த்தரை பற்றி நம்பி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கொடுத்தவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தபடியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன வார்த்தையை சொல்லலாம்னு ஆண்டவரிடம் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். எடுத்து வாசியங்கள் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 18:30. லேலுயா லேலுயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை மனம் திரும்பும்படியாக. லேலுயா. இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்புகிற காரியங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேளை, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே திரும்பாத காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மனம் திரும்பும்படியாக. ஒரு புதிய ஆண்டுக்குள் போகிற நீ இன்னும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை படிங்க. அவன் எச்சரிப்படைத்து தான் செய்த எல்லா மிருகங்களையும் திரும்பினபடியினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிற நமக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு. நீ தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரம் 23ஆம் வசனத்தை படிங்க. அதே அதிகாரத்தில்
துன்மார்கன் சாகிறது எனக்கு எவ்வளவுனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஒரு நாளும் துன்மார்கன் சாகிறது தேவனுக்கு பிரியமே அல்ல. அது நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்லை வெளியே புற ஜாதியாருக்குள்ள இருக்கலாம். யார் துன்மார்க்கத்தில் சாகிறது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதே 32வது வசனத்தை சொல்கிறார் பாருங்க, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அதுதான் நமக்கு கொடுக்குற வார்த்தை. நீங்கள் மனம் திரும்பினா பிழைப்பீர்கள், சாகிறனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்து நாம் இன்னும் விட வேண்டிய பாவங்கள். ஏன்னா நம்ம மனுஷன், நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தர் ஒருவரை தவிர பரிசுத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. அதனால் நமக்கு நிறைய குறைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, மீறுதல்கள், அக்கறை எல்லாம் உண்டு. இந்த கடைசி நாட்களில் புதிய ஆண்டுக்குள்ளாய் போகிற நீ சற்று நம்ம நிதானித்து நம்மை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி எடுத்து வாசியுங்கள். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரி. யோபு 22:23 படிங்க. நீ சர்வோல்லரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆமென். பாருங்க, நீ எங்க மனம் திரும்பணுமா? நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப நீங்க கட்டப்படுவீர்கள், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீங்கள் செய்த அக்கிரமம் உங்கள் கூடாரத்துக்கு நீங்கள் தூரமாக விலக்கினா நீங்கள் யார்கிட்ட திரும்பணுமா? என் ஆண்டவர்கிட்ட நீ மனதை திருப்பும் போதுதான் கர்த்தர் உன் கூடாரத்தில் அந்த அக்கிரமத்தை வராதுபடி கர்த்தர் அதை தூரமாக்குவார். அடுத்தது படிங்க, 24 படிங்க. அப்பொழுது சூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓபிரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். படிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசு போன்றும் உமக்கு சொக்க வெளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போது நீர் உடைய பொருத்தங்களை செலுத்துவீர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனம் திரும்பினாதான் நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நீ கீழ்ப்படிந்து இருக்கணும், நீ மனம் திரும்பணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். ஏதோ நம்ம வந்தோம், கடவுள் நம்மளை பார்க்கல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப போகும்போது தான் கர்த்தர் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பா பாருங்க. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பிரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது சர்வர் வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். அல்லேலூயா. நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டு அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். முதலாவது நீர் இன்னும் விட வேண்டிய காரியங்களை விட்டு வருகின்ற புதிய ஆண்டில் தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்தையும் தேவனுக்கு நீ உண்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே 2 நாளாகவும் 7:14 எடுத்து வாசிங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம். 2 வசனத்தில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14. என் கடவுள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவள் கொள்ளாத வழியில் விட்டு திரும்பினாள். அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். முதலாவது நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ விலகி அவரிடத்தில் நீ திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உனக்கு மாத்திரம் இல்லை, நீ மனம் திரும்பினால் தேவன் நம்முடைய தேசத்துக்கும் அவர் சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கதமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை ஒரு அற்புதம் பாருங்கள்.
நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு அவருடைய கண்கள் எப்படி இருக்குமா? திறந்து பார்க்கும். அல்லேலூயா. அவருடைய செவிகள் எப்படிமா? கவனிக்குமா. நீ என்ன கூப்பிடுற, அவரிடத்துல நீ என்ன விண்ணப்பப்படுற, என்ன பேசுகிற, என்ன அழுகிற என்று எல்லாவற்றையும் அவருடைய செவிகள் கவனித்து பார்க்கும். அல்லேலூயா. எப்போது? நீ மனம் திரும்பும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடைசியாக முடிப்போம். அதே 2 நாளாகமத்தில் 6:36 எடுங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, படிங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறார்கள். அவர்களை தூரத்தாகிலும் சமீபத்தாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போகையில் அவர்கள் சிறைப்பட்டுப்போன தேசத்திலே தங்களின் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறைப்போன தேசத்திலே உண்மை நோக்கி கெஞ்சி படிங்க. தாங்கள் சிறையாக கொண்டு போகப்பட்ட தாங்கள் சிறையேற்போன தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரின் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்துக்கும் தேவரின் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உங்களுடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். போத விடுங்க. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ அவரிடத்தில் திரும்பினா, நீ எங்கே சிறைப்பட்டு போயிருந்தாலும், அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். இந்த கடைசி நாளில், கடைசி நேரத்தில் நம்ம நிற்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அவர் சிலுவையை அறையும் போது அவரோடு கூட 2 குற்றவாளிகளை அவர் வலது பக்கம் ஒரு புறமும் இடது பக்கம் ஒரு புறமும் 2 பேரை அறைந்தார்கள். அதில் ஒருவன் அவரை இகழ்ந்து பேசினான், மற்றொருவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோ ஒரு குற்றமும் செய்யாதவர் என்று அவன் மனம் திரும்புகிறான். அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு குற்றவாளி அவனுக்கு சாவை எதிர்கொண்டு நிற்கிறான். அந்த கடைசி நிமிடம் அது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை கண்டிப்பாக அந்த சிலுவை அரைஞ்சு அவனை சாவடிக்க போகிறாங்க. ஆனால் அவன் மனம் திரும்புகிறான். பாருங்கள், கர்த்தரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தரு என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட அந்த பரதேசியில் இருப்பாய் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குற்றவாளி ஒரு மனம் திரும்பின போது கர்த்தர் அவனுக்கு அந்த பரலோக இடத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாம் இந்த நேரத்தில் மனம் திரும்பினா கர்த்தர் நம்மை அந்த பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ள அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அதனால் இந்த கடைசி நாட்களில் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிற நீங்கள் மனம் திரும்பி இன்னும் ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் இன்னும் புதிய ஆண்டில் இன்னும் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்னும் சில வினாடிகளிலே நாம் புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நேரமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நினைக்கிறவர்கள் அல்லது நன்றி உள்ளத்தோடு அவரை நான் துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த வேலையில் நான் சொல்லும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் யாருக்கெல்லாம் இந்த காரியங்கள் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் என்று நினைக்கிறீர்களானால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அல்லேலூயா என்று சொல்லுங்கள். சரி, அவங்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள், அல்லேலூயா என்று சொல்லுங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். நாம் ஒரு சில வினாடிகள் இருக்கிறது. நாம் அதற்குள்ளாய் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு தொடங்கின 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 25வது வருடத்திலே இந்த ஆண்டை கண்டவர்கள் இப்பொழுது இல்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தை கண்டவர்கள் அத்தனை பேர்களும் இப்பொழுது இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு முழுதும் நம்மை
ஜீவனோடு வைத்திருக்கிறார். நாம் ஒரு சில வினாடிகளிலே கர்த்தருடைய அந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த ஆண்டை தொடங்கினவர்கள், நன்றாக உடல் நலத்தோடு தொடங்கினவர்கள் இப்பொழுது எத்தனையோ விபத்துகளிலே மாட்டி கால்களை இழந்தவர்களாய், கைகளை இழந்தவர்களால் அல்லது உயிர் பிரிந்தவர்களாய் இருக்கிறார்கள். நம்மை இந்த ஆண்டிலே எப்படி நடத்தினார் யோசித்து பாருங்கள். நம்மை நன்றாய் நடத்தினார், நமக்கு பாதுகாவலராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே தொடங்கினவர்கள் நன்றாய் சாப்பிட்டார்கள். இந்த ஆண்டிலே எத்தனை பேர் பசியும் பட்டினியுமாய் ஒருவேளை ஆகாரத்துக்காக அலைந்து திரிகின்ற காரியங்களை நாம் செய்தியின் வாயிலாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் நாம் கண்டிருக்கிறோம். ஒருவேளையாகிலும் கர்த்தர் உங்களை பட்டினியாய் போட்டாரா? இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எங்களை நல்ல மேய்ப்பராய் இருந்தார், எங்களை நன்றாய் போஷித்தார். அல்லேலூயா. எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள் ஸ்கூட்டரில் செய்யும்போது பின்னாடி வந்து இடிக்கிறான். ஆபத்துகள், உயிர் போய்விட்டது. அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்லை. கர்த்தர் நம்மளை ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து நம்மை காத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ கார் ஆக்சிடெண்ட். நன்றாக பஸ்ஸில் அமர்ந்து கொண்டு போகிறார்கள். நன்றாய் படித்தவர்கள், வேலை கிடைக்கும், அதை போன் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு விதமான ஆசையோடு அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? பஸ்ஸும் மோதி ஆக்சிடெண்ட். எத்தனையோ பேர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் நாம் செல்கின்ற வேலையிலே நாம் எந்த காரியத்துக்காக செல்கின்றோமோ அந்த காரியத்தை தேவன் நம்மோடு கூட வந்து வாய்க்க பண்ணினார். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வியாதிகள், மரண படுக்கைகள். எத்தனையோ பேர் அந்த வியாதியின் படுக்கையிலே அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். எத்தனையோ பேர்கள் அந்த வியாதியின் உபத்திரவத்தில் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு நல்ல வைத்தியராயிருந்தார், அவர் நமக்கு பரிகாரியாயிருந்தார். அல்லேலூயா. மரண படுக்கையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ எதிரிகள், அநேக ஜனங்களை எதிரிகள் வந்து என்ன காரியம் என்று கூட இருக்காது, வெட்டி போட்டு போகிறார்கள் அல்லது ஷூட் பண்ணி போயிட்டாங்க. எதிரிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தாரா? இல்லையே. எதிரிகளுக்கு நம்மை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நிறைய பேர் ஞானவான்களாக இருந்தார்கள், ஆனால் அவருடைய ஞானத்தை பைத்தியமாக்கினார். உங்களை யாராவது பைத்தியக்காரர்களாக இருக்கிறீர்களா? ஞானமற்றவர்களாக இருக்கிறீர்களா? இல்லையே. உங்களை ஞானமுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவுதான் ஞானம். அவருக்கு பயந்தவர்களுக்கு எல்லாம் அது நன்மையாய் முடிகிறது. நாம் பைத்தியர்களாய் ஆகாதபடி நம்ம ஞானத்தினால் நிரம்பி நம்மளை பாதுகாத்தார், நம்மளை வழி நடத்தினார். நம்முடைய வழிகளிலே நாம் காணாமல் போனது உண்டா? எப்போதாயிலும் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வழிகளை மறந்து நாம் எங்கேயோ போய்விட்டோமா? அப்படி இல்லையே. நம்மளை வழி நடத்தின தேவன் நம் முன்பதாக நின்று வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அவர் நம்மை நடத்தினாரே. திகைத்த நேரங்களிலே தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. இப்பொழுது சரியான நேரத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நிமிடம் இருங்க. கர்த்தருக்கு கிரமமாய் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரத்தை
ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நம்மளை புதிய வருடத்துக்குள்ளாய் அவர் நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து பக்தியோடு மற்றவர்களைப் போல அல்ல, நாம் கர்த்தருக்கு துதி செலுத்தி ஆண்டவருடைய இந்த நாளை கொடுத்தார், இந்த ஆண்டை கொடுத்தார் என்று சொல்லி நாம் துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். மற்றவர்களைப் போல அல்ல, நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு நன்மை நிறைந்த ஆண்டாய் நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நன்றாய் குரலை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த ஆண்டுக்காய் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுதுமாய் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்த போகிறார். கர்த்தரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஸ்தோத்தரிப்போம் 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 ஸ்தோத்தரிப்போம். தெய்வ பயத்தோடு பக்தியோடு நம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஆவியானவர் ஆவியானவர் நம்மை நடத்துகிறதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நடத்தும் 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 கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியாகவே புதிய வருடத்தை வரவேற்கக்கூடிய புதிய வருட பாடல்களை நாம் பாடி அவரை ஆராதனை செலுத்துவோம். கடந்த நாளை காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாளை காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி வைத்து சொல்லுகிறோ நாதா, நாவாலே துதிக்கிறோ நாதா, உமக்கு நன்றி வைத்து சொல்லுகிறோ நாதா, நாவாலே துதிக்கிறோ நாதா. நன்றி இயேசு ராஜா,
புதிய வருடத்தை நாம் தூக்குதலோடு நாம் வரவேற்றுவிட்டோம். இப்பொழுது ஒரு சிறிய கேக் கட்டிங், அது ஒரு சில நிமிடங்களே, அதிக நேரம் இருக்காதபடி கேக் கட்டிங் முடித்த பிறகு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள். கேக் கட்டிங் முடிஞ்சிருக்கும். பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளுக்கும் அதோட உங்களுக்கு டீயோ காஃபி ஏதோ ஒரு தேடி வழங்குவார்கள். சைலண்டாக அமர்ந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். Thank you.